டே 18 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரிடே. ஆக்சுவலா காலங்காத்தால எந்திரிச்சு இன்னைக்கு லேட்டா தான் பால் சப்ளைக்கே வந்தோம். சரியான டயர்டு. ஸோ வந்து ஒவ்வொரு லைனா பால் சப்ளை முடிச்சுட்டு, கடைக்கு வந்துட்டு பலகாரம் போடுறதுக்காக வாழைக்காலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அத அந்நேரத்துல வாங்கி கொண்டு வந்து குடுத்துட்டு, நேரா கடைக்கு வந்துட்டு, கடையிலேயே வந்துட்டு ஐ ட்ராப்ஸ் விட்டுட்டு நேரா கிளம்பி ஜிம் போயாச்சு. ஜிம்ல போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வெயிட்ட செக் பண்ணோம். இன்னைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 78.3 கேஜிஸ். 77லேருந்து 78க்கு திருப்பி அகைன் ஏறி நிக்குது. இது எப்படியாவது குறைச்சு தொலையணும். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைஸ் டே. செஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் 3 செட்டும், செகண்ட் ஒர்க் அவுட்டா ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ் 3 செட்டும், தேர்ட் ஒர்க் அவுட்டா பெக்டெக் ஃப்ளீஸ் 3 செட்டும், ஃபோர்த் ஒர்க் அவுட்டா கேபிள் கிராசஸ் 3 செட்டையும் போட்டு செஸ்ட் ஒர்க் அவுட்டா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரைசப் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரைசப்க்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா ஸ்கல் கிரஷ் 3 செட்டும், செகண்ட் ஒர்க் அவுட்டா ரோப் புஷ் டவுன் 3 செட்டையும், தேர்ட் ஒர்க் அவுட்டா ஓவர் ஹெட் ரோப் எக்ஸ்டென்ஷன் 3 செட்டையும் போட்டு ட்ரைசப் ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேரா கார்டியோ மிஷின்ல ஏறிட்டோம். கையெல்லாம் வேர்க்க விறுவிறுக்க இந்த 78 கிலோவை திருப்பி 77 கொண்டு வரக்காக வெறித்தனமான 45 மினிட்ஸ் கார்டியோ முடிச்சுட்டு சிட்டா கிளம்பி நேரா பயாட்ட போய் சிக்கன் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு ஓடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் கையில நானே எனக்கு புரத சத்து போடுறேன்னு சொல்லிட்டு 3 ஆஃப் பாயிலா ட்ரை பண்ணேன். அதுல 1 ஃபுல் பாயிலாவும் 2 ஆஃப் பாயிலையும் எடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் முட்டையும் சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட். அடுத்து என்ன, நேரா ஆஃபீஸ் தான். 10:55க்குலாம் ஆஃபீஸ் போயாச்சு. இன்னைக்கு நம்ம மானிட்டர் வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா லயன் ஃபேமிலி அண்ட் கோ. மானிட்டர் வால்பேப்பர் 2 நோட்டம் விட்டு நேரா வேலையில இறங்கியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கனால உட்காந்து வேலையை விறுவிறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நடுவில் சில டிஸ்கஷன். ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போதும் போல் ரைஸு, அது கூட ஒரு கிரேவி அண்ட் தென் அது கூட வந்துட்டு எப்போதும் நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கன் ஒரு வெஜிடபிள். இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங்கை போட்டு நேராக மேலே போய் நம்ம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேரம் போர்டு மேட்ச் ஸ்லோவாக டாஸ் போட்டு ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா அவன் கேரம் போர்டு மேட்ச்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு எங்கள் ஆஃபீஸில் கேரம் போர்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகின்றது. ஒவ்வொரு மேட்சும் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு மேட்சையும் சுற்றி கூட்டம் கூடி எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நான் எங்கடா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாத்துக்கும் வந்திருக்கணும். ஸோ ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்னு, அதனால என் பிளேஸில் உட்காந்து கம்முன்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். மணி ஆயிடுச்சு, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஆஃபீஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பி என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து எட்டி பார்த்தா, வாடா தம்பி 2 மேட்ச் விளாண்டு போ அப்படின்னு சொல்லி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. 2 மேட்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து விளாட ஆரம்பித்தேன். பார்த்தா 2 மேட்ச் 4 மேட்ச் 4 மேட்ச் 6 மேட்ச் ஆச்சு. வீட்டுக்கு நான் வந்து சேரும்போது மணி 9 ஆச்சு. ஸோ எங்கள் அம்மா நீயே சமைச்சு தின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்போதும் போல் ஒரு ஃபுல் பாயில் போட்டு அடிச்சு ஊற்றிட்டு வந்து கொஞ்சம் படிக்கிற வேலையும் கொஞ்சம் மீட்டிங்ஸும் அதுக்கப்புறமும் இருந்தது. அதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு குட் நைட்னு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.